அனைவருக்கும் வணக்கம். இந்தியா போஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜிடிஎஸ்க்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து ஆன் பண்ணியிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 21,413 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 10/2/2025 3/3/2025 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கான முழுமையான விவரங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேகன்சி வந்திருக்கு, இதுக்கான ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஸோ எப்படி வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் போது 10th மார்க்கை பேஸ் பண்ணி செலெக்ஷன் பண்ணுறாங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எவ்வளோ மதிப்பெண்கள் இருந்தால் இந்த போஸ்ட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி முழுமையான விவரங்கள் வந்து இதில் நம்ம பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் முதல் முறையை பார்த்துட்டீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வேகன்சியை பார்த்துக்கலாம். ஸோ வேகன்சி தான் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2,292 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸாக கொடுத்துருக்காங்க. யூஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யூஆர்னால் பார்த்தீங்கன்னா 1099 இருக்குது ரைட்டா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஏபிசிடி அந்த மாதிரிலாம் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க ரைட்டா. ஸோ அதனால் வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து என்ன கம்யூனிட்டியோ உங்கள் கம்யூனிட்டிக்கு ப்ளஸ் ஜென்ரல் கோட்டாக்கு என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணிக்காங்க. ஒட்டுமொத்தமாக சொல்லணும் அப்படின்னா 2,792 தமிழ்நாட்டுக்கு மட்டும். இது ஆல் ஓவர் இந்தியாவுக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்கும்பொழுது 21,413 வேகன்சி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 21,413 வேகன்சிக்கு ஜிடிஎஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலுக்கு வந்து பார்க்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலில் பார்க்கும்போது நம்ம ஜிடிஎஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து கிராமின் டக் சேவாக் அப்படின்றதான் சொல்லுவாங்க. ஸோ அதான் வந்து கேட்டிருக்காங்க. GDS, that is branch postmaster, BPM assistant branch postmaster, ABPM டக் சேவாக். ஸோ இந்த 3 கேட்டகரியில் வரக்கூடிய அந்த போஸ்ட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷனை வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது தான், இன்னொரு டைம் சொல்லியிருக்காங்க பார்த்துக்கலாம். 10/2/2025 3/3/2025 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். மார்ச் 3 வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்க. ஏதாவது அப்ளிகேஷன் வந்து எடிட் பண்ணணும், கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா 6/3/2025 8/3/2025 வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஜாப் ப்ரொஃபைல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. இதில் வந்து பிபிஎம்னா என்ன, அது மாதிரி நிறைய விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமான விவரங்கள் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர்னா என்ன அப்படின்ற விவரங்களும் வந்து கொடுத்துருக்காங்க. டக் சேவாக் அப்படின்னா அவங்களுடைய ஜாப் நேச்சர் அது மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான சேலரி விவரங்கள் பார்க்கும்பொழுது இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். ஆனால் பேசிக்கான சேலரி தான் கொடுப்பாங்க. பிபிஎம்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 ரூபாயிலேருந்து 29,380 கிடைக்கும். ஸோ இது வந்து ஏபிபிஎம்முக்கும் டக் சேவாக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 24,470 வரைக்கும் வந்து கிடைக்கும், சேலரி வந்து கிடைக்குன்றாங்க. ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன சார் அப்படின்னா எல்லா போஸ்ட்டுக்கும் சரி வேணால் குறைந்தபட்சம் உங்களுக்கு வந்து ஒரு 18 வயசாவது கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்சம் வந்து 40 இயர்ஸ் வந்து இருக்கலாம், 40 வயசு வந்து இருக்கலாம் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும் எப்பவும் போல தான். எஸ்சிஎஸ்டிக்கு 5 இயர்ஸ் இருக்கும், ஓபிசிக்கு 3 இயர்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடபிள்யூஸ்க்கு நோ ரிலாக்ஸேஷன் போட்டிருக்காங்க. இது மாற்றுத்திறனாளிக்கு வந்து 10 வருஷம் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் சார் என்ன சார் படிச்சிருக்கணும் ஜிடிஎஸ்ங்க கேட்டிங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிக்கணும். 10th ஸ்டாண்டர்ட் பாருங்க, 10ஆம் வகுப்பு ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் வித் பாசிங் மார்க் இன் மேத்தமெட்டிக்ஸ், இங்கிலீஷ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸ் இங்கிலீஷ்லாம் நம்ம படிச்சிருப்போம், தமிழ் சயின்ஸ் சோசியலாம் படிச்சிருப்போம். ஸோ நம்ம 10th வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. செலெக்ஷன் ப்ராசஸும் எப்படி இருக்குன்னா இந்த 10th மார்க்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும் ரைட்டா. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் தமிழ் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. அதர் குவாலிஃபிகேஷனாக வந்து பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், நாலேஜ் ஆஃப் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், நீங்கள் வந்து லோக்கல் இருக்கணுன்ற மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதில் ஒரு பெரிய மேட்டரில் அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? மற்ற விவரங்கள் என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். செலெக்ஷன் க்ரைட்டீரியா வந்து கொடுத்துருக்காங்கப்பா. எப்படி வந்து செலெக்ஷன் பண்ண போகிறாங்க, ஷார்ட் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரில் அப்படியே அவங்க போடுவாங்க. அப்ளை பண்ணும்போதே நம்மளுடைய 10ஆம் வகுப்பு மார்க் வந்து கேட்பாங்க, கிரேட் பாயிண்ட் அல்லது மார்க் வந்து கேட்பாங்க. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் சோசியல்லாம் நம்ம என்ன மார்க் எடுத்திருக்கோம் அப்படின்றத கேட்பாங்க. ஸோ அந்த மார்க்கை பேஸ் பண்ணி தான் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். இப்போ தான் ஒரு பெரிய கேள்வி வரும், சார் எவ்வளோ மார்க் இருந்தால் இதுக்கு அப்ளை பண்ணலாம், எவ்வளோ மார்க் இருந்தால் கிடைக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியே வந்து இப்போ தான் வந்து எழும் ரைட்டா. சரி, அதுக்கு வந்து நான் சொல்லிடுறேன். இப்போ லாஸ்ட்டாக ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸாக நம்ம இதை பார்த்துட்ருக்கோம், வருஷம் வந்துட்டுருக்கு. ஆனால் பொதுவாக வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் தான் கிடைக்கிது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். இதில் எதுவும் மூடி மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஜஸ்ட்டு பாஸ் பண்ணால் போதும், 200 மார்க் இருந்தால் போதும், 300 மார்க் இருந்தால் போதும் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்கிறதுக்குலாம் இல்லை. ஏன்னா அந்த மாதிரி கிடைச்சதும் இல்லை, நம்ம லாஸ்ட்டாக பார்த்துருக்குறோம். ரைட்டா? ஸோ ஃபஸ்ட் லிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 98, 97, 99, 99 பாயிண்ட் சம்திங்கில் தான் வந்து கட் ஆஃபே கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது வந்து ஜஸ்ட்டு பாஸ் பண்ணால் கிடைச்சிடும், ரூரல் ஏரியா பண்ணால் கிடைச்சிருன்றதெல்லாம் பேசுகிறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் வந்து அப்ளை பண்ண கிடைக்க மாட்டேங்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம நிறைய கமெண்ட்ஸில் கூட பார்க்குறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நோட்டிஃபிகேஷன் வந்து நானும் வருஷம் அப்ளை பண்ணுறேன், ஆனால் அப்ளை பண்ண வர மாட்டேங்குது சார், கிடைக்க மாட்டேங்குது சார்னு. ஸோ வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி படித்தவங்களாம் 300, 350 தான் எடுத்திருப்பீங்க. இப்போ தான் வந்து 490, 480 எடுக்கிறாங்க. ரைட்டா? ஸோ அதனால் வந்து கொஞ்சம் 10 வருஷத்துக்கு முன்னாடி படித்தவங்களாம் கிடைக்கவே மாட்டேங்குது, வருஷம் அப்ளை பண்ணுறதோட போயிடுது. சரி, ஓகே, விஷயத்துக்கு வருவோம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி, பிசி, எம்பிசி இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 10th ஒரு 95% மேலே 95% மேலே வச்சுருக்கீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். அது 97 ஆக்கலாம், 98 ஆக்கலாம், 99 இருக்கலாம், 96 இருக்கலாம். 95க்கு மேலே, அது 95க்கே கிடைக்குன்னு நான் சொல்ல வரல, பட் மேலே இருந்தால் அப்ளை பண்ணணும்னு சொல்ல வரேன். ஓகேங்களா? 95% மேலே இருந்தால் அப்ளை பண்ணுங்கள், மேபி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே ஒரு எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 90% மேலே இருந்தாலும் அப்ளை பண்ணுங்கள். இது பிசி, எம்பிசி ஜென்ரல் கேட்டகரி. இது வந்து 90% வந்து எஸ்சி எஸ்டி. 90% கிடைக்கும் அப்படின்னு உறுதிப்பாடு சொல்ல முடியாது. குறைந்தபட்சம் இவ்வளோ வச்சுருக்கீங்களான்னு பாருங்கள், அதுக்கு மேலே தான் அப்ளை பண்ணுங்கள். அது கீழே தான் நீங்கள் அப்ளை பண்ணால் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஓகேங்களா? இதே ஒரு மாற்றுத்திறனாளிகள் அவங்க சொல்லக்கூடிய அந்த ஏபிசிடின்னு பிரிச்சுருக்காங்களா, மாற்றுத்திறனாளிகளே 3 கேட்டகரி பிரிச்சுருப்பாங்க. அந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு 400 மார்க் மேலே எடுத்துனா கூட அப்ளை பண்ணலாம். ரைட்டா? ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து ஈஸியாக கிடைக்குது. மற்றவர்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 90க்கு கீழே கண்ணிலே பார்க்க முடியல, அதுவும் 95 கீழே வர்றதே கிடையாது. ஸோ அதனால் குறைந்தபட்சம் 95% 10ஆம் வகுப்பு மேலே இருந்தால் பிசி, எம்பிசி ஜென்ரல் கேட்டகரி அப்ளை பண்ணுங்கள். எஸ்சி எஸ்டி இருந்தால் ஒரு 90க்கு மேலே பண்ணுங்கள். மற்றவர்கள்லாம் வந்து இதை அப்ளை பண்ணி இதுக்காக வெயிட் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா இது வந்து எக்ஸாம் எதுவும் வைக்க போகிறது கிடையாது. 10ஆம் வகுப்பில் நம்ம எவ்வளோ மார்க் எடுத்துருக்கோம் நமக்கு நல்லா தெரியும். ஸோ நம்ம மார்க்கை பார்த்தாலே இந்த போஸ்ட் கிடைக்குமா கிடைக்காத முடிவு பண்ணிக்கலாம். ஸோ கிடைக்கணும் முடிவில் இருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். இல்லைனா வந்து உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாமல் அடுத்து வரக்கூடிய குரூப் 4, குரூப் 2, குரூப் 4, டிஎன்பிசி எக்ஸாமோ, போலீஸ் எக்ஸாமோ, வேறு ஏதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமோ ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதி ரிட்டனில் வந்து பாஸ் பண்ணி உள்ளே போகிற மாதிரி பாருங்கள். ஓகேங்களா? நான் ஓப்பனாக சொல்லிட்டேன், மற்ற யூடியூப் மாதிரிலாம் எதுவும் சொல்லலை. இப்போ நான் சொல்கிறதே வந்து மினிமம் தான் சொல்கிறேன். இப்போ 90க்கு எஸ்எஸ்டி கிடைச்சிருமா சார், நான் போன டைம் 90லாம் எடுத்துருந்தா எனக்கு கிடைக்கல அப்படிலாம் கமெண்ட்ஸை சொல்லாதீங்க. குறைந்தபட்சம் அவ்வளோ தான் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்ல வரேன், அவ்வளோதான். அது கீழே இருந்தால் நீங்கள் அப்ளையே பண்ண வேண்டாம். ஓகே, மற்ற விஷயத்துக்கு போவோம். பெண்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸே கிடையாதுப்பா, ஃப்ரீ தான் உங்களுக்கு. நீங்கள் எந்த கம்யூனிட்டி இருந்தாலும் பெண்களுக்கு ஃப்ரீ, 3ஆம் பாலினத்தினருக்கும் ஃப்ரீ தான், மாற்றுத்திறனாளிகளுக்குமே ஃப்ரீ தான். அது மட்டும் இல்லாமல் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டில் இருக்கீங்க இல்லையா, எஸ்சிஏ, ஸோ உங்களுக்குமே வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் கிடையாது, ஃப்ரீ தான். மற்றவர்களுக்கு மட்டும் அப்ளை பண்ணுறதுக்கு 100 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க, பார்த்துக்கோங்க. தான் சம்பளம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான், நிரந்தரமான ஜாப் தான், கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். மார்க் நல்லா வச்சுருந்தா அப்ளை பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம். ஆனால் இதில் இன்னும் ஒரு சிக்கல் அப்படின்னா, மார்க் அதிகமாக வச்சுருக்கிறவங்க அப்ளை பண்ணுறாங்க, செலெக்ஷன் ஆனதுக்கப்புறம் ஜாயின் பண்ண பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் செலெக்ஷன் லிஸ்ட்டு 1, 2, 3ன்னு நிறைய லிஸ்ட்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ரைட்டா? ஸோ அதனால் உங்களுக்கு விருப்பம், நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க, ஓகே, அது அப்ளை பண்ணால் கிடைச்சிரும். ஆனால் இதில் வந்து கிடைச்சாலும் நாங்கள் போய் சேர மாட்டோங்க அப்படின்னா தயவுசெய்து அப்ளை பண்ண வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு கீழே ஏதாவது கம்மியாக மார்க் எடுத்துருக்கோம் யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த ஜாப்ன்றது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும், அவங்க குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா மார்க் எடுத்து அப்ளை பண்ணி செலக்ஷன் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் போயிட்டு அதுக்கப்புறம் ரிலீவ் ஆகிறது, இல்லை போயிட்டு ஒர்க் பண்ணாமல் 1 மந்தில் ரிலீவ் ஆகிட்டு வேறு நல்ல ஜாப்புக்கு போகிறது, அந்த மாதிரி செய்ய வேண்டாம். உங்களுக்கு இந்த ஜாப் ஓகேவா, இந்த சேலரி ஓகேவா, நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச நம்பிக்கை இருக்கா, அப்ளை பண்ணுங்கள். இது கிடைச்சாலும் நான் போக மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சும்மா டைம் பாஸ்க்கு அப்ளை பண்ணாதீங்க. யாரோ ஒருத்தருக்கு வந்து வாய்ப்பை வந்து நீங்கள் கொடுங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.